ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆடி மாதம் பிறந்தாலே ஃபெஸ்டிவல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஆடி முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷங்கள், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கு அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் பொழுது வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களோட வெயிட்டை பார்த்து எத்தனை பேர் அதிர்ந்து போயிருப்பீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சிஸ்டர் இந்த மாதம் பிறந்து நான் இவ்வளோ கேஜி ஏறிட்டேன், நான் எவ்வளோ பார்க்கணும், உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிலாம் நான் நினச்சேன். இருந்தாலும் மற்றவங்க சாப்பிடும்பொழுது சும்மா கொஞ்சம் தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ்லேயே நான் நிறைய உணவுகள் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா குறைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவே ஏறும்போது பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஏறுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் ஒரு சில விசேஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னால் தவிர்க்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு ஐடியல் வெயிட் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு 6 மந்த்ஸாவது கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அடுத்து உங்களோட உடல் எடை ஏறுறது அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் ஒரு 2-3 சின்ன பிரேக் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் அப்படின்றது நடக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமா அந்த வெயிட்டை ஒரு 6 மாதம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பிரேக்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ அது வரைக்கும் இது மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் வரும்போது எப்படி நம்மளை வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இனிமேல் வரப்போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள் தான். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? இல்லை அவங்க சாப்பிடும்போது நம்ம தான் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். இப்போ இது மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம உணவுகள்லாம் மற்றவங்க மாதிரியே நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு சில சமயங்களை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. சுடு தண்ணி அப்படின்றது நம்ம உடம்புல கொழுப்பு தங்காமல் வெளியேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால சுடு தண்ணி குடிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் சுடு தண்ணி குடிங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் இது சாப்பிட்டா நமக்கு வெயிட் ஏறும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா? அப்போ அது மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. அப்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஃபேட்டு உங்கள் உடம்புல ஒட்டாமல் உங்களுக்கு யூரின் மூலமா உங்களுக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது என்னன்னைக்கெல்லாம் நீங்கள் எந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்களோ தொடர்ந்து அதை எடுங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் எடுக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சரிங்களா? சுடு தண்ணி வச்சோமா குடிச்சோமான்னு இருப்போம். ஏன்னா ஒரு சில பொருட்கள்லாம் அரைச்சு அதை வடிகட்டி குடிக்கணும் அப்படின்ற போது லேட் ஆகும். ஆனால் சுடு தண்ணி அப்படின்றது ரொம்ப ஈஸி. இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதனால ஈஸியாகவே எல்லாருமே செஞ்சுடலாம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் சாப்பிட்டுட்டேனே, உடம்பு எடை ஏறிடுமா, ஐயோ இன்னைக்கு 200 கிராம் ஏறிடுச்சு, 500 கிராம் ஏறிடுச்சுன்னு உங்கள் வெயிட்டை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலே நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னாலே கரெக்டாக அது குறைஞ்சிரும். ஏறிடுச்சு, 100 கிராம் ஏறிடுச்சு, இதை நான் இறக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்டான தூக்கம் அப்படின்றது வேணும். தூக்கம் தானே, நான் பகலில் நல்லா தூங்குறேனே அப்படின்னு சொல்லாதீங்க. பகல் தூக்கம் உங்களுக்கு உபயோகப்படாது. இரவு தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் படுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு 10:30 மணிக்கு படுத்தாதான் 11 மணிக்காவது நீங்கள் தூங்க ஆரம்பிப்பீங்க. முடிஞ்சால் அதுக்கு முன்ன கூட தூங்குறதுக்கு பாருங்கள். தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதாவது தூக்கம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது மாதிரி தண்ணீர், சுடு தண்ணி குடிக்கும்போது நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் நல்லா தூங்கி ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா சூடான சுடு தண்ணி மட்டும் குடித்தாலே இப்போது இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் வெயிட் குறையுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தாராளமாக குறையும். இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வரும், சிஸ்டர் இப்போ ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நல்லா விதவிதமாக சமைப்போம், இனிப்புகள்லாம் அதிகமாக எடுத்துப்போம், அப்போ எப்படி சிஸ்டர்? கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்தது. அதுக்குன்னு இப்போ எந்த ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடாம இருக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு பலகாரமும் நம்ம எடுத்துக்காமல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை சேர்க்காம தவிர்க்க பாருங்கள். வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு அது மாதிரி இனிப்புகளை நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜூஸாக குடிக்கும் பொழுது பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்க்கறதாக இருந்தால் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் அப்படின்றது ஒன்று நடக்காது. மற்றபடி நீங்கள் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது, உடற்பயிற்சி என்னென்னலாம் செய்யலாம் சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
கண்டிப்பாக வீட்டில் இவ்வளோ வேலைகள் இருக்கும்பொழுது உடற்பயிற்சி செஞ்சு நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சி செஞ்சு தான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் லாஸே ஆகாது. நம்மளோட உணவு பழக்கத்தை மாற்றினா மட்டும்தான் உடல் எடை குறையும். உடற்பயிற்சி அப்படின்றது நம்மளோட உடல் எடை குறையும் பொழுது தோல் தொங்கும் பார்த்தீங்களா, அந்த தொங்குறதுக்கூடிய தோட்களை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தான் உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் இதில் உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதே நல்லது தானே. ஏன்னா இவ்வளோ உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வெயிட் ஏறாமல் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே. அதனால நீங்கள் இது மாதிரி விஷயங்களை இந்த பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இப்போ வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நான் என்னால் கரெக்டாக எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒரு சில விஷயங்களில் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது, என்னோட தவறு தான், இருந்தாலும் இது எப்படி சிஸ்டர் குறைக்கிறது, ஐயோ இந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவலாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பேர் அவஸ்தப்பட்டுட்டு தான் அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எது மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் பண்ண போகிறோம். இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லி நீங்களும் வாங்க. ஹெல்த்தியாக ஈஸியாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்த மாதிரி உங்களோட உடல் எடையை குறைக்க.